சூப்பர் பாஸ்பேட் கூட 1/2 kg நம்ம சாணியை வந்து கரைச்சி ஒரு நாள் இரவு ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து நம்ம இந்த தொட்டியில் வந்து மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ மிக்ஸ் பண்ண இந்த கலரில் வந்து இருக்கும். இது எதுக்காக பண்ணுறோன்னா அந்த அசோலாவுடைய க்ரோத்துக்காக நம்ம பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் இதில் செம்மண் வந்து கலக்க போகிறோம். செம்மண்ணும் வாங்கின்னு வந்துட்டேன். ஒரு மூட்டை செம்மண் வாங்கின்னு வந்து அதையும் நான் 1 இன்ச் அளவுக்கு கையளவில் நான் ஃபில் பண்ணிட்டேன். தொட்டி முழுக்க நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். மேலும் தொட்டிக்கு மேலே நான் ஷேர் நெட் கட்டிட்டேன். ஸோ சன்லைட் வந்து டைரெக்டாக பட்டு தண்ணி எவாபரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஷேர் நெட் கட்டிட்டேன். ஸோ இதன் மூலமாக அசோலா வந்து நல்ல க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? அதேமாதிரி தண்ணி வந்து கம்மியாகும் லெவல். நம்ம கம்மியாக லெவல் இன்க்ரீஸ் பண்ணிடணும். தண்ணியை வந்து விட்டுறணும். மேலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அந்த மண்ணை வந்து குச்சால் கிளறி விடணும். ஸோ அடியில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே அசோலாவுக்கு கிடச்சி நல்ல அசோலா வந்து வளரும். ஸோ இதன் மூலமாக வந்து நமக்கு தீவன செலவை மிச்சம் பண்ணலாம். ஓகேவா? இது ரொம்ப ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு. இது வந்து நமக்கு தொடர்ந்து நமக்கு பயன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். 6 மாதம் வரைக்கும் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஆனால் தீவனத்தை வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதோடைய க்ரோத் பாருங்கள். ஒரு 10 டேஸில் இதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குட்டி குட்டியாக அழகாக பச்சையாக ஃபுல்லாக வந்து நிரம்பி இருக்குது. ஒரு 80% வந்து நிரம்பி வளர்ந்துருக்கு. அதோடைய க்ரோத் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அதோட க்ரோத் வந்து இன்னும் பெருசாகும். பட்டு அது வரைக்கும் பாருங்கள் எப்படி க்ரீனாக இருக்குதுன்னு. இப்போவே நம்ம கொடுத்துடலாம். சின்ன இதுவாக இருக்கிறப்ப எடுக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ முழுசுமாக வளர்ந்துருக்கு பாருங்கள். நல்லா சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி பெருசாக வளர்ந்துருக்கு. அது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் கையில். நீங்கள் பாருங்கள் அசோலாவுடைய இலை எந்த அளவுக்கு நல்லா பெருசாக க்ரோத் ஆகிருக்கு பாருங்கள். முன்னாடி ரொம்ப சின்னதாக இருந்துச்சு இல்லையா? இப்போ எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா திக்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு தீவன செலவு ரொம்ப கம்மியாயிடும். சரிங்களா? இது கோழிகளுக்கு கொடுத்திங்கன்னா கோழி வந்து விரும்பி இதை வந்து சாப்பிடும். கோழிகள் மட்டும் இல்லாமல் ஆடுகள் மாடுகள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம இதை கொடுக்கலாம். சரிங்களா? மாட்டுக்கு நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். கோழிகள் ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதோடைய உடல் வந்து எடை அதிகரிக்கும். பண்ணை வளர்க்குறவங்களுக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் இந்த அசோலா தொட்டி போட்டுவிட்டோன்னா நமக்கு வாழ்நாள் முழுக்க நம்ம இது மூலமாக பயனடையலாம். தீவன செலவை ரொம்ப நம்ம கம்மி பண்ணலாம். சரிங்களா? ஸோ